ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி சூப்பரான பிஸ்கட் ரெசிபி, சால்ட் பிஸ்கட்டு அது வீட்டிலையே எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் வச்சு அதில் 40 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் 30 கிராம் அளவுக்கு பவுட்ரு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரை பவுட்ரு பண்ணிவிட்டு 30 கிராம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஓரங்களை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அது திருப்பியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாமே மெஷர் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக செய்தீங்கன்னா சூப்பராக பிஸ்கட் ரெடியாகி வரும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 50 கிராம் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறேன். அதையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 50 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் பிஸ்கட்னால கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மைதா சேர்த்ததுக்கப்புறம் பீட் பண்ணக்கூடாது. நான் பீட் பண்ணலை, சும்மா வச்சு அந்த பீட்டரை வச்சு கலக்கி தான் விடுறேன். இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் கை வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி இதை லேசாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்கக்கூடாது. லேசாக பிசைஞ்சாலே போதும். இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம பிஸ்கட் ஷேப்புக்கு ரவுண்டாக உருட்டி எடுத்து நான் பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தாலுமே பேக்காகி வரும்போது கொஞ்சம் பெருசாகி தான் வரும். அதனால் கொஞ்சம் தள்ளி வைங்க. நான் டிசைனுக்காக மேலே கத்தி வச்சு சும்மா ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று போட்டு விடுறேன் எல்லாத்துலேயுமே. ஒரு சில பிஸ்கெட்ஸில் சாக்கோ சிப்ஸ் மேலே வைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு சாக்கோ சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த டிசைன் மேலே வரைஞ்சிக்கோங்க. இல்லைனா ஏதாவது அச்சிருந்ததுன்னா அதை கூட இந்த பிஸ்கட்டுக்கு மேலே வைக்கலாம். ஓவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வைக்கும்போது பார்த்து வைங்க, கை உள்ளே சுட்டுரும். ஏன்னா மேலேயும் கீழே 2 ராடுமே நல்லா சூடாக இருக்கும். 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் போதும். 170 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் வச்சு எடுக்கிறேன். சூப்பராக பிஸ்கட் ரெடி ஆயிரும். ஆஃப் பண்ண உடனேயே வெளில எடுக்க வேண்டாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிஸ்கட்டை உடச்சி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கும். இப்போவுமே எனக்கு கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. பாருங்கள், சூப்பராக பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும்.